படம் வந்து நினைவெல்லாம் நீயடா மிக அருமையாக இருக்குது. ஒவ்வொரு ஸ்கிரிப்டும் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது சின்ன வயசில் இருந்து கடைசி வரையும் ஒரே மாதிரி தான் எடுத்துகிட்டு, அதாவது சின்ன வயசில் என்ன ஆட்டிடியூடை காமிச்சார் அதே ஆட்டிடியூடு கடைசி வரையும் பெரியவனாகும்போது அதே தான் காட்டுறாரு. ஆஃப்டர் மேரேஜுன்ற மாதிரி காட்டினா கூட அந்த ஆட்டிடியூட் அப்படியே தான் இருக்குது. ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு வித்தியாசமே இல்லை. சாங்ஸ் மிஸ் இசைஞானி சாரினுடைய இசை வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அது இல்லாமல் ஃபஸ்ட் டைம் அவருடைய ஃபஸ்ட்டு யுவன் சங்கர் ராஜாவை வந்து ஃபஸ்ட் டைம் அவருடைய படத்தில் பாட வச்சிருக்கிறது உண்மையிலேயே பெருமைக்குரிய ஒரு விஷயம். பாடல்கள் எல்லாமே ரொம்ப அருமையாக இருக்குது. படம் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நம்ம இப்படி போகணும்னு நினைக்கும் போது அங்கே வேறு ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் மாறும்போது கடைசி வரையும் ட்விஸ்ட்டு யாருமே எதிர்பார்க்கல. ரொம்ப அருமையாக இருக்குது, எமோஷ்னலாகவும் இருக்குது. அதே சமயம் வந்து காமெடின்னு பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லினுடைய காமெடிலாம் நல்லா இருக்குது. படம் வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரையும் வெறும் ட்விஸ்ட்டு, நல்ல ட்விஸ்ட்டு, ரொம்ப அருமையான திருப்பங்கள். படம் ரொம்ப அருமையாக ஃபேமிலியோடு வந்து மக்கள் பார்க்கலாம். காதல்னா என்னன்றதை ரொம்ப அருமையாக இங்கே விமர்சனம் பண்ணியிருக்காரு. இது உண்மையிலே எல்லாமே பார்த்து உண்மையிலே வந்து நல்ல ஒரு ஃபேமிலியோடு வந்து அவங்களுக்கு மட்டும் இல்லை, அது ஈவன் காலேஜ் பசங்களாகட்டும் ஸ்கூல் பசங்களாகட்டும் ஈவன் பெரியவங்களாக இருக்கட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் காதலை எப்படி விமர்சனிக்கணுன்றதை ரொம்ப அருமையாக காட்டியிருக்காரு. ரொம்ப நன்றி. ஸ்கூல் பசங்களுக்கு உண்மை அதான் சொல்கிறேன். ஸ்கூல் பசங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இது கேரக்டரை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க. அதுவும் அதே கேரக்டரை பிரஜன்னு ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. ஸோ எல்லாமே வந்து அப்படியே டிட்டோவாக கொண்டாந்துருக்காரு. சின்ன வயசில் என்ன அதே மாதிரி ஹீரோயின் சின்ன வயசில் என்ன பண்ணாங்களோ அதே தான் ஹீரோயினை வந்து பெரிய லெவலில் வரும்போதும் காட்டுறாரு. ரொம்ப அருமையாக இருக்குது. இது நினைவெல்லாம் நீயடா எல்லாமே பார்க்கலாம், குடும்பத்தோடு எல்லாமே பார்க்கலாம், எல்லாருமே வந்து பார்க்கலாம். ஏன்னா வந்து ஒரு ஸ்கூல் பசங்க இன்றைக்கி படிக்கிறாங்கன்னா வந்து இன்றைக்கி எத்தனையோ பசங்க வந்து காதல்லாம் என்னன்னு தெரியாமல் என்னென்னவோ பண்ணிகிட்ருக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்கும்போது காதல்லாம் இப்படி தான் இருக்குன்றதை வந்து ரொம்ப அருமையாக சொல்லியிருக்காரு. நினைவெல்லாம் மேடம் மூவி பார்த்துட்டு வரேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து நான் நடிச்சிருக்கேன், ஒரு ஸ்கூல் கதையில் நடிச்சிருக்கேன். என் பேர் கோமாளிகுமார். படம் வந்து சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா ஸ்கூல் லவ் கதையில் ஆரம்பித்து பெரிய காலேஜ் லைஃப்பில் என்ன நடந்திருக்குமோ, என்ன உங்களோட காதல் லைஃப்பில் என்ன நடந்திருக்குமோ ஸ்கூல்லேருந்து அந்த படம் தான் இது எடுத்திருக்கோம். உண்மை கதை தான், சரிங்களா? எங்கள் ஆதிராஜன் சார் தான் எடுத்திருக்காங்க டைரக்டர். இதுக்கு இசையமைச்சது பார்த்தீங்கன்னா இளையராஜா மியூசிக் சூப்பராக வந்திருக்கு. 5 சாங்கு சூப்பராக வந்திருக்கு. இது பார்த்திங்கன்னா எல்லாருமே சின்ன குட்டீஸ்லேருந்து பெரியவங்களை வரதுக்கு தாத்தா பாட்டி வரைக்கும் எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். எல்லோரும் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ட்விஸ்ட்டு நிறைய இடத்துல ட்விஸ்ட் இருக்கும். ஆனால் கடைசியாக கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்குது. பிரச்சனைனா சூப்பராக நடிச்சிருக்காங்க, மனுஷா நடிச்சிருக்காங்க, சினேமுகா நடிச்சிருக்காங்க, கிங்ஸ்லி அண்ணா சூப்பராக கலக்கிட்டார், மனோபால சார் பட்டை கிளப்பிட்டார், சூப்பராக இருக்குது. ஸ்கூல் கதை இதுதான், லவ் கதை தான், எல்லோரும் வந்து பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்திருக்கு, எல்லோரும் வந்து பாருங்கள். ஸ்கூல் கதையெல்லாம் நடிச்சிருக்கேன் நான். ஸ்கூல் கதை சூப்பராக வந்திருக்கு. பெரியவங்களும் பிரஜனா, மனுஷா, சினேமுகா, கிங்ஸ்லி அண்ணா, மனோபாலா எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா சின்னவங்க பெரியவங்க கிடையாது. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு லவ் ஸ்டோரி கதை. அதாவது ஸ்கூல் லைஃப்பில் என்னென்ன நடந்திருக்குமா லவ்வில் உங்களோட பழைய லவ் மறந்து இருந்ததெல்லாம் இப்போ இந்த படம் பார்த்தீங்கன்னா எல்லா லவ் கதையும் வந்து உங்களுக்கு ஞாபகம் ஃபுல்லாக வந்துடும். ஏன்னா படத்தோட சீன் அப்படி சூப்பராக படம் வந்திருக்கு. எல்லோரும் வந்து பார்க்கலாம். கண்டிப்பாக வந்து பாருங்கள். உங்களோட ஆதரவுக்காக காத்துட்ருக்கோம். நான் நடித்ததுக்காக சொல்ல கிடையாது, படத்தை பார்த்துட்டு நீங்கள் வந்து என்னன்னு சொல்லுங்கள். சார் நினைவெல்லாம் நீயடா படம் அருமையாக இருக்குது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2024 லவ் ஸ்டோரின்றது வந்து பார்த்திங்கன்னா இதான் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி லவ் ஸ்டோரி வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து 1996 லவ் ஸ்டோரி நம்ம பார்த்துருப்போம். ஸோ அதெல்லாம் அடுத்த சீன் வந்து நம்ம என்னன்றதை நம்ம வந்து நம்மளே யோகிப்போம். ஸோ அடுத்த சீன் இது தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இதில் டேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆதிராஜன் சார் வந்து ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ 2 ஹீரோவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேரக்டரோட இன்வால்வ் ஆகி நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அதாவது ஃபஸ்ட்டு டைம் பண்ணியிருக்காங்கன்னும் போது ஹீரோவும் ஹீரோயின் 2 பேருமே நல்லா நடிச்சிருக்காங்க சார். அதாவது எந்த இடத்துல ட்விஸ்ட் இருக்குமோ அந்த இடத்துல கரெக்டாக ட்விஸ்ட் வச்சுருக்காரு. ஸோ நம்மளால யோகிக்க முடியாத ஒரு சீன்லாம் நிறைய சீன்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ஒரு 6 பாட்டு இருக்குது. 6 பாட்டுமே இசைஞானி சார் அருமையாக மியூசிக் கொடுத்துருக்காரு. ஸோ இன்னொரு வந்து பார்த்திங்கன்னா யுவன் சங்கர் ராஜா அவரும் வந்து எப்போவுமே வந்து
ஏதாவது ஒரு சாங் அவர் மியூசிக் பண்ணனா ஒரு சாங் பாடுவார். ஸோ அதே மாதிரி இதில் இந்த படத்தில் ஒரு பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா இதயமே நீயடா அப்படின்னு ஒரு சாங் இருக்குது, நல்ல அருமையான பாட்டு. ஸோ ஐ திங்க் எனக்கு வந்து இந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. ஸோ ஏன்னா நான் ஏற்கனவே ஆடியோ ரிலீஸ் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாட்டு நான் கேட்டிருக்கேன். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேமிலியோடு இந்த படம் நீங்கள் பாருங்கள். ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் ஃபேமிலியோடு வந்து பார்த்தா தான் இந்த படம் நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து டேரக்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது லவ் வந்து இப்படி தான் இருக்கணும்னு வந்து இல்லை, எப்படி வேணாலும் லவ் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி காட்டாமல், ஸோ இந்த மாதிரி ஒரு லவ்வை வந்து கொண்டு வந்திருக்காருன்னா அது ஒரு பெரிய விஷயம். இதுக்கு வந்து அவர் எப்படி உழைச்சிருக்காருன்றதை வந்து இந்த படத்தில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா புது கேரக்டரை வச்சு நம்ம பண்ணுறதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் புது கேரக்டரை வச்சு அவர் கொண்டு வந்திருக்காருன்னா எல்லாருமே அந்த கேரக்டரோட இன்வால்வ் ஆகி நல்லா பண்ணியிருக்காங்க சார். ஸோ படம் அருமையாக இருக்குது. ஸோ பிளாக் பஸ்டரில் இந்த படம் நல்லா வரும். ஸோ தேங்க்யூ வெரி மச் சார். படம் நல்லாயிருக்கு. நான் இது வரைக்கும் இந்த மாதிரி படம் பார்க்கல, அந்தளவுக்கு நல்லாயிருக்கு. சின்ன பசங்களும் பார்க்கலாம், பெரியவங்களும் பார்க்கலாம். லவ் சீன் நல்லாயிருக்கு. ஃபேமிலியாகவும் பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாமே நல்லாயிருக்கு. குறை சொல்கிறது ஒன்றும் இல்லை, பாட்டும் நல்லாயிருக்கு. வேறு என்ன சொல்கிறது தெரியல, படம் நல்லாயிருக்கு. கண் கலக்கிற அளவுக்கு வச்சுது. காமெடி நல்லாயிருக்கு, மியூசிக் நல்லாயிருக்கு, எல்லாமே இருக்குது, எல்லாமே கலந்துருக்குது. படம் போகிறது தெரியல, நல்லா இருக்குது. ஒன்றும் குறை சொல்கிற பாட்டும் நல்லாயிருக்கு. நல்ல ஒவ்வொரு ட்விஸ்ட்டும் வந்து நல்லா ஒரு அதிர்ச்சியான ட்விஸ்ட்டாக இருக்குது. நம்மளே ஹார்ட்டை கலங்க வைக்கிற அளவுக்கு நல்லாயிருக்கு. 9-10 கொடுக்கலாம் கண்டிப்பாக. படம் உண்மைக்கே கண்டிப்பாக எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். சின்ன பசங்க பெரியவங்க இல்லை, ஒரு ஃபேமிலியாக பார்க்க வேண்டிய நினைவில்லை நீடா. இதில் ஆதிராஜன் சாருக்கு இந்த படம் ஒரு அடுத்த மைல்கல்லாக கண்டிப்பாக அமையும். உண்மைக்கே நல்லா இருக்குது படம். அந்த யங் சாப்பில் அந்த ரோலில் வந்து பிரஜனுடைய இது வந்து அந்த பையன் நல்லா நடிச்சிருக்கிறான். பிரஜனுக்கும் இது ஒரு நல்ல ஒரு அடுத்த படத்துக்கான வாய்ப்பு கண்டிப்பாக வரும்னு நம்புகிறேன். சொல்லவே வேணாம், மியூசிக் இளையராஜா அல்டிமேட் சாங். அதில் ஒரு 2-3 சாங்கு டெய்லி கேட்கணுன்ற ஒரு ஃபீல் கண்டிப்பாக வந்திருக்கு. எல்லோரும் ஃபேமிலியாக தேட்டரில் வந்து பாருங்கள். உண்மைக்கே படம் சூப்பராக இருக்குது. படம் சூப்பராக இருந்துச்சு. நினைவெல்லாம் நீடா ஃபுல்லாக பார்க்க வந்தோம். நானே என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்திருந்தோம். சூப்பராக இருந்துச்சு படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் சினிமாட்டோகிராஃபி, டைரக்ஷன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இளையராஜா சார் மியூசிக் பண்ணியிருக்காங்க. பழைய மியூசிக் எப்படி ஓல்டு மியூசிக் எப்படி பண்ணியிருப்பாங்களோ அந்த மாதிரி சூப்பராக, ரொம்ப கேட்கும் போது சூப்பராக இருந்துச்சு. படம் ஃபுல்லாக 96 அந்த ஸ்டோரி 96 அந்த 90s பீரியட்ஸில் எடுக்கிறனால பார்க்கும்போது ஓல்டு மெமரிஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. மூவியோட இந்த சீக்வன்ஸ் பெஸ்ட் சீக்வன்ஸ்னு என்ன சொல்லுவீங்க? அது ஸ்கூல் போர்ஷன் தான் ப்ரோ, பெஸ்ட்டு சீக்வன்ஸ் இருக்குது. ஸ்கூல் போர்ஷன் லவ் வந்து எல்லாருக்குமே சூப்பராக இருக்கும்ல, உங்களுக்கு மெமரிஸ் க்ரியேட் பண்ணுவோம்ல, அதுதான் இருக்கிறதுலே பெஸ்ட்டு போர்ஷன். யாரோட ஆக்டிங் வந்து ஸ்பெசிஃபிக்காக நல்லா இருந்துச்சு படத்தில்? அது லைக் சைல்டு ஆர்டிஸ்ட் அந்த ஜூனியர் ஆர்டிஸ்டாக பண்ணுவாங்க, அவங்களதுலாம் சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரெண்டு அந்த ஸ்பீடாக இருக்கா? யார் வந்து இந்த மூவியை பார்க்கலாம்? யங்ஸ்டர்ஸ் வந்து நல்லா பார்க்கலாம். எல்லாருமே யங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்கிறவங்க சூப்பராக ஃபீல் பண்ணி பார்க்கலாம். செட் ஆகுமா? ஃபேமிலியும் பார்க்கலாம். 2 போர்ஷனாகவே இருக்குது. ஸ்கூல்ஸ் போர்ஷன், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ரொம்ப இருக்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், ரொம்ப கொஞ்சம் நிறைய டியூரேஷன் இருக்குது. அது படத்தோட ஒரு பெரிய மைனஸ்னா என்ன சொல்லுவீங்க? டியூரேஷன் மட்டும்தான். கொஞ்சம் மேபி லேக் இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த ஸ்லோ மோஷன் கொஞ்சம் கட் பண்ணியிருந்தாங்கன்னா, டியூரேஷன் கட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் லாங்காக ஃபீல் ஆச்சு, செகண்ட் ஹாஃபும் லாங்காக தான் இருக்குது. ரெண்டு இந்த படத்துக்கு ரேட்டிங் என்ன கொடுப்பீங்க நீங்கள்? அவுட் ஆஃப் 10க்கா? ஆமாம், நீங்கள் இந்த மூவிக்கு ரேட்டிங் என்ன அப்படி சொல்லி ஆரம்பிங்க. இந்த மூவிக்கு ரேட்டிங் அவுட் ஆஃப் நினைவெல்லாம் நீடா மூவிக்கு ரேட்டிங் வந்து அவுட் ஆஃப் 10க்கு 7.5 தாராளமாக கொடுக்கலாம்.